தொடர்ந்து நம்ம வந்து ஈரானுடைய நிலவரம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈரான் கொடுத்த ஒரு காமெடியான ஒரு அறிவிப்பை தான் பார்க்க போறோம். யாரை காமெடி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை தான் காமெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அடி வாங்கிட்டு போர்க்கப்பல சத்தமில்லாம நவுத்திட்டு இருந்தாங்க. என்ன நீங்க சத்தமில்லாம போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு உலகத்துக்கே போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய யூஎஸ் ஜெரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல் இருக்கு பாருங்க, சரியான அடி வாங்கி ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு திரும்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரிப்பேர் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து கிண்டல் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அறிவிப்புல ஈரான் சொல்றாங்க, அதுக்குள்ள அமெரிக்கா சோர்வடைந்து பின்வாங்கி விட்டது. அவங்களுடைய ஆணவ சின்னமாக இருந்ததவே நாங்க என்ன பண்ணிட்டோம், அடிச்சிட்டோம். எதை நம்பி எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்களோ இன்னைக்கு அதுவே அவங்கள விட்டு போகுது. அவங்களுடைய இரும்பு பிடிமானமே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு இருக்காங்க. எதுக்காகனா ஃபுல்லா அந்த யூஎஸ் ஜெரால்டு கப்பலை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, குறி வச்சு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து உங்களுக்கு வெக்கமா இல்லையா, நீங்க என்ன ஒரு ராணுவம் இப்படி பேசிட்டு வந்துட்டு இப்படி பின்வாங்கி போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலயும் வந்து கிண்டல் பண்றாங்க. எப்படி கிண்டல் பண்றாங்கன்னா, என்னது உங்களுடைய கப்பல்ல ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லையா, அப்ப ராணுவத்துக்காக நீங்க எந்த ஒரு சௌரியத்தையுமே செஞ்சு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பாபல் மந்தல விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வேற வழியா தப்பிச்சு போயிருக்காங்க. அதை வேற என்ன பண்ணிருக்காங்க, நேத்து வந்து ஈரான் சொல்லி காமிச்சிருக்காங்க, நீங்க எந்த பக்கமா தப்பிச்சு போறீங்கன்னு நாங்க பாத்துட்டோம். ஏன்னா பாபல் மந்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏமனுடைய பொறுப்புல இருக்கக்கூடியது. அந்த பக்கம் போனா அவனுங்க அடிப்பானுங்க, இந்த பக்கம் போனா இவனுங்க அடிப்பானுங்க, ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு நம்ம வேற பக்கமா போலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, வேற ரூட் வழியா தப்பிச்சு போயிட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து ஈரான் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அதையும் வந்து கோட் பண்ணி சிரிச்சிருக்காங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா இது 13 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு மதிப்பிலான கப்பல்னு சொல்லப்படுது. நம்ம நாட்டு காசுலாம் இல்ல, நம்ம நாட்டு காசுல எல்லாம் நம்ம வந்து கற்பனையே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய நாட்டு காசுபடி அவங்களுக்கு 92 ரூபா. அப்ப நீங்க அதை 92 தான் பெருக்கிக்கணும். 13 பில்லியன். அங்க வந்து பாத்தீங்கன்னா காசாவில வந்து ஆகி இருக்கக்கூடிய நஷ்டமே மில்லியன் தான், பில்லியன்லாம் கிடையாது. ஆனா இது வந்து 13 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு செஞ்சு வச்ச கப்பல். கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காட்ட எவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்டீங்கன்னாவே இவ்வளவுதான் கடன் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அமெரிக்கா கடனவே தீர்க்கக்கூடிய கப்பல் தான் அந்த 13 பில்லியன் யூஎஸ் டாலர் உள்ள அந்த யூஎஸ் ஜெரால்ட் கப்பல். அந்த கப்பலை தான் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது ஒரு காரணத்தை சொன்னாங்க பாருங்க, அதாவது வந்து சலவை துணி வந்து துவைக்கக்கூடிய இயந்திரம் இருக்குல்ல, அதுல ஒரு தீப்பொறி ஏற்பட்டு அது கப்பலில் பற்றியது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கப்பல் வந்து பழுதாயிடுச்சு. எங்கனால அந்த தீயை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்குள்ள இருக்கக்கூடிய 600 பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தா இருக்கிறதுனால நாங்க அவங்களை என்ன பண்றோம், காப்பாத்துறதுக்காக வேற ஒரு கப்பலுக்கு மாத்திட்டு அந்த கப்பலை வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் எல்லாம் வந்து ஃபெசிலிட்டி குறைஞ்சு தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதனால டாய்லெட் யூஸ் பண்ண முடியல அப்படின்னாங்க. அதாவது காரணம் சொல்லலாம், ஆனா இதுக்காக வந்து அவங்களே டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி காரணம் சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு காரணம் பாருங்க, டாய்லெட் போக முடியல அங்க இருக்கக்கூடிய 600 பேருக்கும், அந்த அளவுக்கு டாய்லெட் எல்லாம் வந்து என்ன இருக்கு, எல்லாமே உடஞ்சு தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றதே இது ஒரு கேவலமான ஒரு காரணம் தான். அதையும் சொல்லி வச்சிருக்காரு, ட்ரம்பே சொல்லியிருக்காரு. 10ஆவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலவை துணி துவைக்கக்கூடிய இயந்திரம்னா என்னது, வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின்ல ஒரு தீப்பொறி வந்துச்சாமா, அந்த தீப்பொறி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல் ஃபுல்லா பரவிடுச்சாமா. இது வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டுல எல்லாம் வாஷிங் மிஷின் இல்லையா, எத்தனையோ இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆனா அதிகபட்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மிஷினோட முடிஞ்சு போயிடும். அதுக்காக வீடே பத்தி எரிஞ்சிருக்கா, அப்படிலாம் எரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம வீடுகளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆனால பெரிய இழப்பெல்லாம் வராது. வாஷிங் மிஷினுடைய செலவு மட்டும் தான் நமக்கு வரும். ஆனா அங்க இருக்கிற கப்பல் என்னமோ கூரையில செஞ்ச மாதிரியும் வைக்கோல்ல செஞ்ச மாதிரி அங்க ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு, ஒட்டுமொத்தமா பத்தி எரிஞ்சுன்னு பேசுறாங்க. அவ்வளவு 13 பில்லியன் யூஎஸ் டாலர் உள்ள கப்பலை வந்து எப்படி பண்ணிருப்பாங்கன்னா 6-7 கம்பார்ட்மெண்டா பண்ணிருப்பாங்கம்மா. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏதாவது ஆனா கூட அது இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டை தாக்க கூடாது, அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டை அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரிதான் வடிவமைச்சிருப்பாங்க. ஒருவேளை ஒரு கம்பார்ட்மெண்ட் முழுசாவே உடஞ்சாலும் கூட டைட்டானிக் மாதிரி அந்த கப்பல் மூழ்காது. ஏன் மூழ்காதுன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வர தண்ணி இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணி போட்டு இவங்க சொல்றது பார்த்தா ஏதோ வக்கிப்புள்ளையே வந்து அதை கட்டி வச்ச மாதிரியும் அது ஒரு கூரை வீடு மாதிரியும் லைட்டா ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. அந்த ஸ்பார்க்ல வந்து தீ பிடிச்சிச்சு. தீ பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பரவிடுச்சு. பரவனதை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு இருக்காங்க. இருக்கிறதே தண்ணிக்கு மேலதான். இதுல இவங்க வந்து பாத்தீங்கன்னா தீய கூட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றாங்கன்னா, அந்த கப்பல் வந்து கடல்ல மிதந்தும் கூட விடாம வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. அதுக்கு மேல அதை வந்து விட்டோம்னா அவ்வளவுதான், மொத்தமா வந்து என்ன ஆயிரும், சமாதி ஆயிரும் சொல்லிட்டுதான் அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வேற வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வழியில எடுத்துட்டு போய் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அநேகமா சைனா கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த பக்கமா தான் போறாங்கன்ட்டு. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா, இப்படி வந்துட்டு வந்து கோழைத்தனமா போறீங்க, உங்களுடைய ஆணவ சின்னத்தவே நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. இதுல வேற இவங்க கடற்படையை அழைச்சிட்டோம், ஒரு கப்பலும் இல்ல, கப்பல் படையெல்லாம் போச்சு,
60 அழிச்சோம் 70 அழிச்சோம்னு சொன்னாங்க. 60-70 அழிச்சு நீங்க எதுக்குப்பா பின்வாங்கி போனோம்? 60-70 கப்பலை அடிச்சிட்டோம், போர் கப்பலை. இனிமேல் போருக்கும் ஈரானுக்கும் கடல் வழியாக எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி போட்டு இவங்கதான் என்ன பண்ணிருக்காங்க, ஊர் சுத்தி வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய கப்பலை. ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கனை பத்தி சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஜெரால்ட பத்தி சொன்னாங்க, இப்ப யுஎஸ் ட்ரிபோலி வருது. இப்ப என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த யுஎஸ் ட்ரிபோலி இருக்கு பாருங்க, அதுல வந்து 5000 பேர் வந்து தரைப்படை வராங்க. அவங்க வந்து ரொம்பவே ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் போர்ஸ்க்காவே வந்து தயாரிக்கப்பட்டவங்க. அவங்கள கொண்டு போய் ஈரானுடைய ஹார்மோஸ் பகுதியில விட்டு சண்டைக்கு விடுறாங்களாமா. அதாவது ஹார்மோஸ் பகுதிங்கிறது பக்கத்தால தீவா இருக்கும், அந்த ஏதாவது ஒரு தீவு வழியா உள்ள போயிடலாம், அந்த கரையோரத்தை நம்ம பிடிச்சிடலாம். அதாவது இறங்கி தரை வழியாக போய் என்ன பண்றாங்க இவங்க, அந்த ஹார்மோஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரானை விரட்டி விட்டு போட்டு இவங்க அங்க நின்னுப்பாங்களாமா. அதுக்கப்புறம் எல்லா கப்பலையும் சேஃபா இவங்க அமுச்சு விடுவாங்களாமா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா ஈரானை கவுத்துருவாங்களாமா அப்படின்னு இவங்க வந்து கனவு கண்டு அப்படி ஒரு பிளான்ல போறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நடக்கிற சான்ஸ் இல்லை. இது வந்து பிளான் ஏவமா. ஒருவேளை ஹார்மோஸை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா பிளான் பி இருக்காமா. என்ன பிளான் பின்னு கேட்டா, அப்படியே அங்கிருந்து போய் கார்க் தீவாமா, கார்க் தீவுக்குள்ள போய் பூந்துருவாங்களாமா. பூந்ததுக்கு பிறகு அதை புடிச்சு வச்சுட்டு ஈரானை மிரட்டுவாங்களாமா. உனக்கு கார்க் தீவு வேணும்னா நீ என்ன பண்ணுவான், ஹார்மோஸ்ல இருக்கக்கூடிய கப்பலை விடுன்னு சொல்லுவாங்களாமா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துட்டு விட்டுருவாங்களாமா. அப்ப வந்து ஒன்னா ஹார்மோஸ் வழியா போய் அங்க இருக்கிற தீவுக்குள்ள போய் ஹார்மோஸை பிடிப்பாங்க, இல்லாட்டினா வந்து கார்க்குக்கு போயிட்டு ஹார்மோஸை விட சொல்லி மிரட்டுவாங்களாமா. இந்த மாதிரி ஏ பின்னு சொல்லிட்டு பிளானுக்கு போயிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பிளான் சின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல, எல்லா பக்கமும் ஃபர்ஸ்ட் கார்க் தீவுல அதிகமான ராணுவத்தை குவிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஹார்மோஸ் வழியாக வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிடிப்பாங்கன்னு தெரியும், அங்க ஹார்மோஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வந்தா என்ன பண்ணும் அப்படிங்கக்கூடிய எல்லா வேலையுமே சரிவர செஞ்சு வச்சிருக்கிறதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. வந்தாங்கன்னா கண்டிப்பா ஹார்மோஸ்லயே பொறியில சிக்கி இவங்க கண்டிப்பா வந்து சின்ன பின்னமாக போறாங்க. இதுல வேற இவங்க தனியா போக மாட்டாங்களே, பாவம் பயந்துப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளை கூப்பிட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாடா வந்து பாத்தீங்கன்னா வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நச்சரிக்கிறாங்க. நச்சரிச்சா யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார விஷயங்கள்லாம் வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் பாவம் ஈரானுக்கு பயந்தாலும் சரி, வேற வழி இல்லாம அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு கட்டுப்பட வேண்டிய நிலைமை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கலாம், யார் வந்தாலும் அடி நிச்சயம். அதே நேரத்துல யார் வந்தாலுமே உண்மையாலுமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈரான் கிட்ட சண்டை போடணுங்கிற ஆசையோ அவசியமோ இல்ல. இவங்க கொடுக்குற அழுத்தத்துலதான் வராங்க. நேத்து யூகே வந்து வரேன்னு சொன்னனால யூகேக்கு வந்து ஈரான் வந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி யூகே நீங்க வந்தீங்கன்னா நல்லா அடி வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யூகே என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பண்றது, நான் வரமாட்டேன்னு தானே சொல்றேன், இந்த ட்ரம்ப் தானே பிடிச்சிருக்கிறாருங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஜாடியா பேசினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 2-3 நாளா வந்து நிறைய அழுத்தம் கொடுத்து வேற வழி இல்லாம நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப வரோன்னு சொல்ல வைக்கிறதுக்கு அவர் என்னென்ன வேலை பண்ணிருப்பாருன்னு பாத்துக்கோங்க. அதனால வர்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வராங்க. ஏற்கனவே வந்து இருந்த அந்த ஆப்ரஹாம் லிங்கன் வேற அடி வாங்கிட்டு போய் கொஞ்சம் தூரமா நின்று சரி பண்ணி வச்சிருக்காங்களாமா. அந்த ஆப்ரஹாம் லிங்கனை மறுபடியும் என்ன பண்ணுவாங்களாமா, இந்த யுஎஸ் ட்ரிபோலி வரும்போது கொண்டு வந்து விட்டுருவாங்களாமா. நடுவுல இந்த ஜெரால்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும், பட்டி டிங்கரிங்லா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப அமைச்சு வச்சிருக்காங்க. இனிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோஸ்க்காக வந்து யுத்தம் வந்து பெருசாக போகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போதைக்கு போர் நிக்காதுங்கிறது ஈரான் சொன்னதுதான் கரெக்ட். 1 வருஷத்துக்கு போர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஈரான் ரெடியா இருக்கிறாங்கிறதுனாலையும் இன்னும் அமெரிக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேணுங்கிறத வந்து அடைந்து கொள்ளணுங்கிறதுக்காக அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அததான் வந்து ஈரான் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க, வியட்நாம்ல நீங்க பட்ட அசிங்கத்தை மறக்கலையில இன்னும் அடுத்தது வந்து ஈரான்ல படுவீங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா வந்து வியட்நாம்ல வந்து இவங்க போய் அவ்வளவு அசிங்கப்பட்டுட்டு வந்தாங்க. தோல்வி அடைஞ்சு போனா போதும்னு சொல்லிட்டு அவங்க விட்டதுக்கு அப்புறம் ஓடி வந்தவங்க தான் இவங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்ப ஈரான்ல வரப்போகுது, ஹார்மோஸ்ல நீங்க பாப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து தகவல் வந்துட்டே இருக்கு. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.